வணக்கம் நேயர்களே, இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது தைப்பூச திருநாளின் சிறப்புகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் பற்றிதான். தைப்பூசம் என்பது உலகெங்கும் உள்ள முருக பக்தர்கள் அனைவராலும் கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும். தை மாதம் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தைப்பூசமாகும். இந்த வருடம் தைப்பூசம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பூசம் நட்சத்திரம் தொடங்கும் தேதி நேரம். பூசம் நட்சத்திரம் பிப்ரவரி 10ஆம் தேதி இரவு 7:13 தொடங்கி 11ஆம் தேதி இரவு 7:31 முடிவடைகிறது. தைப்பூச திருநாளின் சிறப்புகளை பார்க்கலாம். ஆறுமுகப் பெருமானின் அருளை பெறுவதற்கு தைப்பூசம் மிகவும் உகந்த நாளாகும். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளிலும் பக்தர்கள் பலர் பாத யாத்திரை சென்று தைப்பூச நாளில் முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தை கொண்டுள்ளனர். அசுரனை அழிக்க பார்வதி தேவியிடம் வீரவேலை வாங்கி தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கையில் வேலேந்திய நாளாகவும் தைப்பூசம் கூறப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு உரிய திருவிழாக்களில் தைப்பூசம் மிகவும் முக்கியமானது. அன்னை அழித்த வேலை ஆயுதமாக கொண்டு சிவமைந்தன் தேவர்களை துன்புறுத்திய அசுரர்களை திருச்செந்தூரில் வதைத்து தேவர்களை காத்தருளினார். ஆகவே முருகப்பெருமானைப் போலவே அவரது வேலுக்கும் தனிச்சிறப்பு உண்டு. அசுரர்களை வதம் செய்து வேலை வணங்கினாலே தீய சக்திகள் நம்மை நெருங்காமல் நம்மிடம் அடிபணிந்து நன்மை புரியும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானின் 6 படை வீடுகளுள் பழனிக்கு மக்கள் அதிக முக்கியத்துவம் தந்து தைப்பூச திருவிழாவிற்கு பாத யாத்திரை செல்வது தொன்று தொட்ட வழக்கமாக இருந்து வருகிறது. தைப்பூச நாளில்தான் வள்ளலார் அடிகள் முக்தியடைந்தார். இறைவன் ஜோதி வடிவமானவர் என்பதை உணர்த்தவே இந்நாளில் ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. தைப்பூசத்தன்று பக்தர்கள் காவடி எடுத்தல், அழகு குத்துதல் போன்ற நேர்த்தி கடன்களை செய்கிறார்கள். அந்த நாளில் 6 படை வீடுகள் மட்டுமின்றி அனைத்து முருகன் மற்றும் சிவ ஆலயங்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. பதஞ்சலி வியாக்கிரபாதர் எனும் முனிவர்களுக்கு நடராஜ பெருமான் சிவதாண்டவம் ஆடி காட்சி அளித்த நாளாகவும் தைப்பூசம் கூறப்படுகிறது. தைப்பூச திருவிழாவை தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் பண்டைய காலங்களில் இருந்தே கொண்டாடி வருகின்றனர். முருகன் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞான பழத்தை பெறாததால் கோபமடைந்து கைலாயத்தில் இருந்து பழனி மலையில் பண்டார வடிவில் வாசம் செய்த நாள் எனவும் ஒரு கூற்று உள்ளது. தேவார பதிகங்களில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பூசம் கொண்டாடப்பட்டதற்கான குறிப்புகள் உள்ளன. ஒரு பதிகத்தில் பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவெய்த என்று திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். ஆனால் பிற்கால சோழராட்சி காலத்தில் தைப்பூசத்தன்று கோயில்களில் கூத்துக்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதற்கு சான்றாக தைப்பூசத்தை தொடர்ந்து திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் 4 நாட்கள் கூத்துக்கள் நடத்தப்பட்டதாக கல்வெட்டுகள் குறிப்பிடப்படுகின்றன. தைப்பூச நன்னாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்ற பழமொழி உள்ளது. அதனால் அந்நாளில் ஏடு தொடங்குதல், குழந்தைக்கு காது குத்துதல், திருமண பேச்சுக்கள் தொடங்குதல், ஒப்பந்தங்கள் செய்தல் போன்ற செயல்களை மேற்கொள்ளலாம். தைப்பூச நாளில்தான் உலகில் நீர் மற்றும் அனைத்து உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால் தான் இந்த நாளில் பல்வேறு கோவில்களில் தெப்ப விழாக்கள் நடத்தப்படுகின்றன. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் திருக்கோவிலில் தைப்பூச நாளன்று எம்பெருமான் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி மலையில் இருந்த அடிவாரத்திற்கு வருகை புரிவார். இந்த காட்சியை காண்பவருக்கு மறுபிறவி கிடையாது என்பது நம்பிக்கை. முருகப்பெருமான் வள்ளியை மணந்ததால் ஏற்பட்ட ஊடலை தீர்த்து தெய்வானையை சமாதானப்படுத்தி வள்ளி தெய்வானை சமேதராக தைப்பூச நாளன்றுதான் முருகப்பெருமான் காட்சியளித்ததாக ஒரு புராணம் கூறுகிறது. பழனிக்கு வரும் பக்தர்கள் சண்முகா நதியில் நீராடிய பின் பெரிய ஆவுடையார் கோவிலுக்கு சென்று அங்குள்ள இறைவனை வணங்க வேண்டும். பின்னர் உள்ளூர் தெய்வமான பெரிய நாயகி அம்மனை வணங்கி அதன் பின் திருவாவினன்குடி முருகனை வணங்க வேண்டும். பின் அடிவாரத்தை சுற்றி சென்று மலையில் ஏறி தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்வதுதான் முறை. தை மாத அறுவடைக்கு பின் தைப்பூசத்தன்று விவசாயிகள் தங்கள் விளைச்சலின் ஒரு பகுதியை முருகப்பெருமானுக்கு வழங்குவர். 400 ஆண்டுகளுக்கு மேலாக எடப்பாடி ஊரில் இருந்து பக்தர்கள் பழனி முருகரை தங்களின் மருமகனாக பாவித்து மருமகனுக்கு செய்யும் எல்லா சடங்குகளையும் அன்று செய்வர். வாழை, நெல், பழங்கள் என தங்கள் இடத்தில் விளைந்தது எதுவானாலும் தாம் உண்பதற்கு முன் அதை இறைவனுக்கு அர்ப்பணித்து படைப்பதற்கு சிறந்த விழாவே தைப்பூச திருவிழாவாகும்.
இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தைப்பூச நன்னாளில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானிடம் நம் அனைத்து துயரங்களும் நீங்க வணங்கி அவர் அருளை பெறுவோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.